ராமநாதபுரத்தில் கிணற்றில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் சொந்த அத்தையே சிறுமியை கிணற்றில் வீசியிருப்பது அம்பலமாகி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன், சிறுமி கொலைக்கான காரணம் என்னவா சொல்லப்படுது? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே நேற்று அதிகாலையில மாயமான 7 வயது குழந்தை மர்மமான முறையில கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்போது அதில் அதிர்ச்சிகர தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது அவருடைய சொந்த தாய் மாமாவுடைய மனைவி, அதாவது அத்தையே கிணற்றில் தூக்கி வீசியது தற்போது வெளியாகி ஒரு அதிர்ச்சிகர தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ராமநாதபுரம் அருகே 7 வயது சிறுமி நேற்று தன்னுடைய பாட்டியோடு உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதிகாலை 5 மணி முதல் சிறுமியை காணாதது கண்டு பதறி போய் போலீசார் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் துருவி அந்த பகுதி முழுவதுமே தேடி வந்தனர். இந்த நிலையில அந்த குழந்தையின் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஒருவரது கிணற்றுல குழந்தை பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இதில் தொடர்புடையதாக கூறி நேற்று மாலை முதலே 4 நபர்களை, அதாவது அவருடைய தாய் மாமாவான அஜித் என்பவருடைய மனைவி சபரிகா உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில இரவு முழுவதுமே விசாரணை என்பது ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த விசாரணை முதற்கட்ட தகவல்ல இந்த சபரிகா, அதாவது அந்த குழந்தையினுடைய தாய் மாமா அஜித் என்பவருடைய மனைவி சபரிகா தன்னுடைய குழந்தை ஊனமுற்றதாக இருப்பதாகவும், அதாவது தன்னுடைய நாத்தனார்களுடைய குழந்தை 2 குழந்தைகளுமே நல்ல முறையில் இருப்பதாகவும், அவருடைய மாமியார் அந்த குழந்தைக்கு, அதாவது சபரிகாவுடைய குழந்தையை நல்ல முறையில் பார்க்காமல் இந்த குழந்தைகளுக்கு மட்டும், அதாவது ஒருதலை பட்சமாக பார்த்து வந்ததாகவும், பொறாமையில் இருந்த சபரிகா நேற்று அவர்கள் மதுரையிலிருந்து வந்த பொழுது அந்த குழந்தையை பொறாமையில் தூக்கி கிணற்றில் வீசியதாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது சபரிகாவை கைது செய்து இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட உள்ளனர். தற்போது பிணவரையிலிருந்து உடற்கூறு ஆய்வு முடிக்கப்பட்டு அந்த குழந்தையின் உடல் இன்னும் சற்று நேரத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது. சொந்த அத்தையே தன்னுடைய நாத்தனாருடைய குழந்தையை பொறாமை காரணமாக கிணற்றில் வீசிய சம்பவம் ராமநாதபுரம் பகுதி மட்டுமல்லாது தமிழகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் பார்க்கப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் சிறைச்சாலையை கொண்டு செல்ல உள்ளதும் குழந்தை உறவினரிடம் ஒப்படைக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். ராமநாதபுரத்தில் கிணற்றில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் அவரது அத்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.